மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்ததே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச. சரோ, அந்த பாட்டி என்ன உனக்கு அவ்வளவு முக்கியமானவங்களா? இவ்வளவு தூரம் போய் அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க போறோம்? ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்களுக்கு இங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கல, அவங்க எல்லாம் வருவாங்கல்ல, பாட்டிக்கு வேற தனியா கொண்டு போய் பத்திரிக்கை வைக்கணுமா? ஏங்க, அந்த பாட்டியோட அன்பை பத்தி உங்களுக்கு தெரியாது. எப்பவுமே எந்த விசேஷமானாலும் இனி வந்து கூடுமா நான் வாரேன்னு சொல்லுவாவே. அது மட்டும் இல்லங்க, அவ வீட்டுக்கு போயிருக்கும்போது எவ்வளவு நல்லா கவனிச்சிட்டா தெரியுமா? அதெல்லாம் அவ வீட்டுல போய் அனுபவிச்சாதான் தெரியும், அவ்வளவு பாசம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், அந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கும், அவங்க வீடு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதனால பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கா, வந்து பத்திரிக்கை கொண்டு வீட்டுல தரலையேன்னு நினைக்க கூடாதுல்ல. பாட்டி நினைக்க மாட்டாம இருந்தாலும் என் மனசு உறுத்துதுங்க. யாருக்கு போய் நேரடியா பத்திரிக்கை வைக்கணும் இல்லையோ, பாட்டிக்கு நேரடியா போய் வச்சே ஆகணும். அப்புறம் பாட்டி வீட்டு பக்கத்துல நம்ம ஊர்ல உள்ள பிள்ளை ஒண்ணு தெரிஞ்ச பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை வீட்டுக்கு கண்டிப்பா பத்திரிக்கை வச்சே ஆகணும். ஏன் சரோ? அவியெல்லாம் ரொம்ப முக்கியமானவியதான். அப்படியா? ஆமாங்க, முக்கியம் முக்கியம், ரொம்ப முக்கியம். சரோ, அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்களா? வருவாவ, வராம எப்படி இருப்பாவே? அவியலுக்கு ஆனா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதான் ஏன் சரோ? ஏங்க, அவ கல்யாணத்தை பண்ணி வச்சதே நான் தான், மாப்பிள்ள கூட நான் தான் பார்த்தேன். அது மட்டுமா, கல்யாணத்துக்கு வேற மொய் எழுதியிருக்கேன். அதனால என் தம்பி கல்யாணத்துக்கு நம்ம செஞ்ச மொய்யை திருப்பி செய்யண்டாமா? அதுக்கு தாங்க, அப்படிலாம் விட்டுறக்கூடாது, நம்ம கூப்பிட்டே ஆகணும். சரி சரோ, கூப்பிட்டுலாம். அப்படியே எங்க போற வழியில பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லு, அவியலுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாம். சரிங்க, இருந்தா யோசிச்சு சொல்லி. தெரிஞ்ச கிளை ஒண்ணு உண்டு, அது இருக்கோ மண்டை போட்டுதான் தெரியல. உயிரோட இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா கல்லறையில போய் வச்சுட்டு வந்துருவோம். சரி சரோ. சரோ, பாட்டி வீட்டுக்கு போகும்போது காட்டுவாசிக்கிட்ட மாட்டிட்டேன்னு சொன்னல, அது எந்த இடம்னு சொல்லு சரோ. நானும் போகும்போது அந்த இடத்துல வண்டியை நிறுத்தாம போயிருவேன்ல. ஏங்க, நீங்க இங்க எந்த இடத்துலயுமே நிறுத்திடாதுங்க. ஏதாவது முக்கியமான இடம் கடையில் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த இடத்துல நிறுத்துங்க போதும். மத்தபடி வழியில எங்கேயுமே நிறுத்திடாங்க, இது கொஞ்சம் காட்டு பகுதி. ஆமா சரோ, பார்த்தாலே தெரியுது. பகல்லையே கொஞ்சம் திகிலா தெரியுதே. ஆமாங்க, நாங்க வேற அன்னைக்கு ராத்திரி வந்து மாட்டிக்கிட்டோம். அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு போய் ஒரு பேய் பங்களால மாட்டிக்கிட்டோம். ஏன் கேக்குறிய? தப்பிச்சு வந்ததே தெய்வ செயல். நம்ம பிள்ளைகள் ரெண்டும் அழுததுனால தான் இனி விடவே செஞ்சாங்க. அப்படியே சரோ? ஆமாங்க, அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா அன்னைக்கு உங்க பக்கத்துல இருந்து பேசிருக்கவே முடியாது. நல்ல வேலை சரோ, உனக்கு எதுவும் ஆகல. ஆமாங்க, இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு சொல்லி அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சரி சரோ, அப்ப நான் எங்கேயுமே நிறுத்தாம போயிடுறேன். ஆனா அங்க இருந்து கூட ராத்திரி கிளம்ப வேண்டாம், அங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி வரலாம். ஏங்க, நம்ம தங்கியாச்சுன்னா கல்யாண வேலையை எப்படி பாக்குது? சரோ, இந்த இடமே சரியில்லை சரோ. நீ வேற காட்டுவாசி பேய் பங்களா அப்படி இப்படின்னு சொல்ற, அதனால ராத்திரி கிளம்பி வர்றது அவ்வளவு சரியா இருக்காது. வேணும்னா விடிய கிளம்பி வரலாம். சரிங்க, நம்ம எந்த நேரத்துக்கு போறோமோ அப்படி யோசிச்சுக்கிடுவோம். கிளம்ப முடிஞ்சா கிளம்பிடுவோம், இல்லைன்னா ஒரு நாள் தங்கிட்டே வருவோம். சரி சரோ. இன்னைக்கு என் புருஷனோட அந்த ஊருக்கு போறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னால 2-3 தடவை போயிருக்கேன், ஆனா இவ்வளவு சந்தோஷமா போனதில்லை. இந்த தடவை என் புருஷன் என் பக்கத்திலே இருக்காரு, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அந்த ஆனந்துக்கு போய் பத்திரிக்கை கொடுத்து என் புருஷனை பாருடான்னு சொல்லி ஆகணும். என்னைய பார்த்தாலே என்ன பேச்சு பேசிக்கிட்டு தெரியா? உன் புருஷன் என்ன வரமாட்டான்னு சொல்லி நான் வேணா உனக்கு வாழ்க்கை தரீங்க அளவுக்கு பேசியான். பேதி எடுப்பான், அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் பேச வேண்டிய வார்த்தையா இது? எனக்கு இவன் வேணும்னு நினைச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானோ? நான் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளை பத்தி வச்சுட்டு என்கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? பேதி இருப்பான். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. பாட்டி பாட்டி பாட்டி, எங்க இருக்கியே? யாருமா? உள்ள வாங்க. அட, ஏல வானர் நீயா? இது யாருமா உன் கூட வந்திருக்குது? பாட்டி, என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காருன்னு சொன்னேல்ல, அவர் இவர்தான். அப்படியே? அந்த பையன் தான் உன் புருஷனா? ஏய்யா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேங்கம்மா. நீ வெளிநாட்டுல இருக்கதா அந்த வானர் பிள்ளை சொல்லிட்டே இருப்பா. இப்பதான் வந்திருக்கியப்பா? இல்ல பாட்டி, அவர் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அப்படியம்மா? ஆமா பாட்டி, நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் உங்களுக்கு தெரியல, குழந்தை சொல்லலையோ? இல்லல ஓனரி, சொல்லலையே. தங்கச்சி அடிக்கடி போன் போடுவானா, உன் புருஷன் வந்திருக்கதே என்று சொல்லலையே. அப்படியே பாட்டி, யாருமே சொல்லலையோ? நானும் நிச்சயத்துக்கு போன் போடும்போது கூட உங்ககிட்ட சொல்லக்கு மறந்துட்டேன்.
சரிங்கம்மா, இங்கதான் இருக்க போறேன். சரிப்பா. எல்லாம் ஓனர் ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க. பாட்டி நீங்க பத்திரிக்கை வாங்கிடுங்க பாட்டி. முதல்ல என் தம்பி கல்யாணத்துக்கு உங்களை கூடக்காக தான் வந்தேன். இல்ல அப்படியே ஒரு பத்திரிக்கை தரக்க இவ்வளவு தூரம் வந்த ஒரு பான் மட்டும் சொல்லியிருந்தாலே நான் பாட்டி வந்திருப்பேனே. இருக்கட்டும் பாட்டி, உங்களை பார்த்த மாதிரி ஆச்சு, உங்க வீட்டையும் பார்த்த மாதிரி ஆச்சு. என் புருஷன் உங்களை பார்த்ததில்ல, வீட்டையும் பார்த்ததில்ல. அதான் உங்க ஊரையும் காமிச்சிட்டு உங்களையும் காமிச்சிட்டு உங்க வீட்டையும் காமிச்சிட்டு உங்களுக்கு பத்திரிக்கை தந்துட்டு போலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். இந்தாங்க பாட்டி, பத்திரிக்கை வாங்கிடுங்க. சரில ஓனருக்கா. பாட்டி கண்டிப்பா வந்துருங்க, தாத்தாவையும் கூட கூட்டிட்டு வந்துருங்க. சரில கண்டிப்பா வாரம். ஆமா பாட்டி, உங்க மகன் இங்க தானே இருக்கவா? வீலங்க ஏல இப்பதான் தோட்டத்துல இருந்து வந்தா, குளிக்க போயிருக்காம, குளிச்சிட்டு வந்துருவான். பாட்டி அவியலுக்கு ஒரு பத்திரிக்கை தரணும். ஏல ஓனர் இந்த ஒரு பத்திரிக்கை போதும், எதுக்கு 10 15? அம்மாங்கற ஆசத்திக்கு நீ கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துட்டேன் பாட்டி, ஆண்டிக்கு கொடுத்தாச்சு. இருந்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டி உங்களை நேர்ல பார்த்து ஒரு பத்திரிக்கை தந்துடணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அப்படியே என் புருஷனையும் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு வந்தேன். சரில நீனும் புருஷனும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் இருங்க, நம்ம குடிக்கேக்கு முதல்ல ஏதாவது எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு இங்க தங்கிட்டு தான் போகணும். பாட்டி கல்யாண வேலையை எடுத்து வச்சுட்டு இங்க எப்படி தங்க முடியும்? இப்போ உடனே கிளம்பணும்னா காலை விடியதுக்குள்ள வீட்டுக்கு போயிருவோம். ஏல ஓனர் ராத்திரி நேரத்துல எதுக்கு இங்க இருந்து உடனே கிளம்பணுங்க? இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு காலையில போங்கலாம். எப்ப தம்பி நீனும் ஓனர் என் வீட்டுல ஒரு நாளா தங்கிட்டு தான் போகணும். சரிங்கம்மா, தங்கிட்டு காலையில போறோம். பாத்தியால ஓனர் உன் புருஷனே சொல்லிட்டாங்க தங்கிட்டு தான் நாளைக்கு காலையில நீங்க போகணும். சரி பாட்டி. சரிம்மா ரெண்டு பேரும் உட்காருங்க, நம்ம சாப்பிடக்கு முதல்ல ஏதாவது எடுத்துட்டு வரேன். பாட்டி நான் முதல்ல ரோசிக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துறேன் பாட்டி. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் நிதானமா உங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடியும். இல்லல ஓனர் ரெண்டு பேரும் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்களே. இருக்கட்டும் பாட்டி, பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடியும். ஏன்னா அவ அம்மாக்காரி போன் அடிச்சுக்கிட்டே இருப்பா, வந்தாவளே பத்திரிக்கை தந்தாவளா நீ. முதல்ல போய் கொடுத்துட்டு வந்துறீங்க பாட்டி, அதுக்கு பிறகு சாப்பிடியும். சரில ஓனர் போய் கொடுத்துட்டு வா, நம்ம கோழி அடிச்சு குழம்பு வச்சு இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டாகணும். எதுக்கு பாட்டி கோழி எல்லாம் அடிச்சுட்டு சொன்னா சாம்பார் வச்சு ஊத்துங்க போதும். இல்லல இன்னைக்கு உன் புருஷனோட நீ வந்திருக்கா. நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு விருந்தாளு. உங்க ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சு அனுப்புனது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏல ஓனர் என் தங்கச்சி வரலையோ? பாட்டி பாட்டி வாரேன்னு சொன்னவே. நாங்க தான் வந்துட்டு உடனே கிளம்பிடுவோம், நீங்க உடனே எங்க கூட கிளம்பி வந்துக்கிட மாட்டீங்க பாட்டி, இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏல ஓனர் கார்ல தானே வர, கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? தங்கச்சி வந்திருந்தா கலகலன்னு இருந்திருக்குமே. பாட்டி கல்யாணத்துக்கு வாங்க பாட்டி, கலகலன்னு இருக்கும். சரில ஓனர். பாட்டி நாங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு வரோம் பாட்டி. சரில ஓனர் கொடுத்துட்டு வா, நான் போய் சாப்பாடு கடகடன்னு ரெடி பண்ணிடுறேன். சரி பாட்டி. இந்த ஓனர் பிள்ளைக்கு தான் எவ்வளவு பாசம், எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு பத்திரிக்கைக்காக அங்க ஓடி வந்திருக்காளே. இந்த பிள்ளைக்கு நம்ம நல்லா செஞ்சு அனுப்பணும். சரோ, பாட்டி என்ன இவ்வளவு பாசமா இருக்காங்க? நீ சொல்லும்போது கூட நான் அந்த அளவுக்கு யோசிச்சு பார்க்கல சரோ. வந்து பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆமாங்க பாட்டி இப்படிதான் ரொம்ப பாசக்காரி. வீட்டுக்கு வந்தா நல்லா கவனிச்சுக்கிடுவாவ. அவ வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி அத்தனை பேரையும் தனித்தனியா கவனிப்பாவ. அவங்க பேச்சிலே தெரியுது சரோ, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இதனால தான் நீ அவங்கள தேடி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கு சரோ. ஆமாங்க, அது முக்கியமான காரணம். பாத்தியல நீங்க தங்கிட்டு போவோன்னு சொன்னீங்க, பாட்டி நீங்க சொல்லக்கு முன்னாடியே தங்குங்கன்னு சொல்லிட்டாவ பாருங்க. ஆமா சரோ, நான் கூட எப்படி கேக்குறதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவங்களே கேட்டாங்களே. ஆமாங்க, பாட்டி எப்பவுமே நம்ம மனசை புரிஞ்சிடுவாவ. ரொம்ப நல்ல பாட்டி. சரி சரோ, இன்னொரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னிய பத்திரிக்கை கொடுக்க, அந்த வீடு எங்க இருக்கு? ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, பக்கத்துல தாங்க இருக்குது. சரி, கார் எடுத்துட்டு போலாமா? வேண்டாம் வேண்டாம், இந்த பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போயிரும் வாங்க. சரி சரோ. ரோசி எப்போ ரோசி? ரோசி எங்க இருக்க? சரோஜக்கா வாங்கக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பூ, எனக்கு என்ன குறை? இக்கா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வரலையோ? இல்ல ரோசி, நான் மட்டும் தான் வந்தேன். என் தம்பி சேகருக்கு கல்யாணம், பத்திரிக்கை வச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியாக்கா, என் தங்கச்சி அம்மாவும் நல்லா இருக்காப்ளா? நல்லா இருக்கா ரோசி. அவியலுக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். அப்படியாக்கா, வாங்கக்கா உட்காருங்க. இருக்கட்டும் பூ, பரவாயில்ல. பத்திரிக்கை தரக்காக வந்த பூ. சரிக்கா. இவரு யாரு? இவரை தெரியலையா? என் புருஷன் இவர்தான். நீ பார்த்தது இல்லையோ? இல்லக்கா, நான் பார்த்தது இல்ல. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீ பார்த்துக்க மாட்டியா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டாவ, இப்பதான் வந்திருக்காவ பூ. அப்படியாக்கா? என்னே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்கண்ணே. ஏக்கா உட்காருங்கக்கா. ஏங்க ஏங்க, யார் வந்திருக்கதுன்னு வந்து பாருவாங்க. நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவல்ல, அந்த அக்கா வந்திருக்காவ. சரோங்க
வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆமா சரோங்க, இவங்க யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருக்க இவரே என் புருஷன். என்ன சொல்றீங்க, உங்க புருஷனா? ஆமா, என் புருஷன் தான். எதுக்கு சாக்காவிரிய? ஏங்க, நிறைய பேர் உங்களை பார்த்த உடனே சாக்காவிரியாவ. எதுக்குன்னே தெரியலங்க, அதிர்ச்சி ஆவிரியாவ. நீங்க வரமாட்டேன்னு நினைச்சிருப்பாவ போல. அதனால தான் உங்களை பார்த்த உடனே எல்லாரும் சாக்காவிரியாவங்க. சரோ, அப்படிலாம் இருக்காது சரோ, நீ ஏன் தப்பா நினைக்கிற? இல்லங்க, எனக்கு அப்படி தோணுச்சு, அதான் சொன்னேன். அவர் சும்மா சாக்கா இருப்பார் சரோ. இல்லங்க, எனக்கு இப்படி ஒரு அழகான புருஷனா நினைச்சு நிறைய பேர் சாக்காவியாவ. அந்த மாதிரி தான் இவரும் ஆயிப்பாரா இருக்கும். சரோஜாக்கா, என்ன பூ? நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. உங்க புருஷன் நிஜமாலே அழகா தான் இருக்காரு. உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமோ கண்ணு பட்டுறோம் போல இருக்கு. ரெண்டு பேருமே அவ்வளவு அழகா இருக்கீங்கக்கா. வீட்டுக்கு போன உடனே சுத்தி போடுங்க. சரி பூ, பெரிய பூசணிக்காவை எடுத்து சுத்தி தெருவுல கொண்டு போய் உடைச்சிரு. அப்பதான் எல்லாரோட கண்டிச்சு எங்களை விட்டு வேலைக்கு போவோம். ஆமாக்கா, கண்டிச்சு ரொம்ப மோசமானது பாத்துக்கிடுங்க. அதனால வீட்டுக்கு போன உடனே சுத்தி போட்டுருங்கக்கா. சரி பூ ரோசி, உன் வாயினால இதை சொல்றியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனந்துங்க, நீங்க என்ன சாக்லேட் மீளவே இல்லையோ? நீங்க சொல்லுங்க, எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க சரோங்க. என்னங்க இது, நல்லா இருக்கதா நல்லா இல்லாத மாதிரி வாந்தி எடுத்த மாதிரியே சொல்றியே? இல்லங்க சரோங்க, நல்லா தாங்க இருக்குங்க. சரிங்க. ஏங்க, இது ரோசி, அது ஆனந்த். இவ ரெண்டு பேருக்கும் நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். நான் தான் ரோசியோட அம்மாட்ட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இருக்காரு, உன் மவளை கட்டி கூட நல்லா பாத்துக்கிடுவாருன்னு சொன்னேன். அப்படியே சரோ? ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி ஊருக்கு ஒரு தடவை வந்திருந்தோமா. அப்பதான் இவரை பார்த்து தெரிஞ்சவர் தான், நம்ம ஊருக்காரு தான். அதான் அந்த பிள்ளைய அவருக்கு கட்டி வச்சா நல்லா இருக்குமே நினைச்சிட்டு கட்டி வச்சுட்டோம். நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பிள்ளைய இருக்கு. அப்படியே சரோ, ரொம்ப சந்தோஷம். என்னோட வாசி வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குது. அதான் என் தம்பி கூட வந்து பேசிட்டு பாரு, குடுமி அவதான். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா பார்த்து கட்டி வச்சிடலான்னு பாக்கேன். சரி சரோ, செய், நல்லதுதான். நீ இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது சரோ. ஏங்க, இது மட்டும் இல்ல, இதை விட நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, போக தெரியும். ஏக்கா, நீங்க உங்க புருஷன்ட்ட இப்படி பேசுறது கூட நல்லா இருக்குக்கா. அப்படியா? ஆமாக்கா, அழகா பேசுறீங்க. இவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு. அப்படியா? பேச மாட்டாரா? ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஏக்கா, அதை சொல்லலக்கா, உங்களை மாதிரிலாம் பேச மாட்டாருன்னு சொன்னேன். நீங்களும் அண்ணனும் அழகா பேசுறீங்கக்கா. இவரு வெளியே எங்கேயாவது வந்தா என் கூட பேசவே மாட்டாரு, ஒதுங்கியே நிப்பாரு. அப்படியா? ஆனந்துங்க, ரோசி பிள்ளைட்ட நல்லா பேசுங்க. உங்க பொண்டாட்டி ரோசிங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரிங்க. அம்மா, உங்க ஹஸ்பண்ட் எப்போ வந்தாருங்க? அவர் வந்து சில பல மாசங்கள் ஆகுது. அப்படியேங்க, வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரோ என்னமோ, போக மாட்டாரோ? நீங்க எதுக்கு இவ்வளவு அர்த்தமா கேக்குறீங்க? புடிச்ச வந்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களை பார்த்து நிறைய பேர் ஏளினமா கிண்டலா பேசி திஞ்சாவ. இப்போ எங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. இல்லங்க சரோங்க, அங்க வேலைலாம் இருக்குமே, எப்படி விட்டுட்டுங்க வந்து இருக்காருன்னு கேட்டேன். வேலையை மொத்தமா விட்டுட்டு வர முடியுமா? இங்க இருந்தே கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ என் கூட தான் இருக்க போறாரு என் புருஷன். எங்களுக்கு நீ தனியா ஒரு வீடு வேற கட்டி இருக்கோம், தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். சீக்கிரமா பால் காய்ப்போம், அதுக்கும் நீங்க வந்துருங்க. சரிங்க. உண்மையாவே இவர் உங்க புருஷன் தானா? என்ன கேள்வி இது, பையன கேள்வி? என் புருஷன் தான், டவுட்டே வேண்டாம். என் புருஷன் தங்கமான புருஷன். என்னை தவிர்த்து எந்த பிள்ளையும் எட்டி பார்க்காத மனுஷன். என்னை பிரிஞ்சு இத்தனை வருஷம் வெளிநாட்டுல இருந்தும் கூட என்னையவே நினைச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அப்படிங்களாங்க சரோங்க? அவரு மத்தவே நினைக்க மாதிரி காதல் கீதல், இந்த ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டி இந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டாரு. இந்த மாதிரி விஷயம் பிடிக்கவும் பிடிக்காது. அவருக்குன்னு நான், எனக்குன்னு அவர், அப்படி நீ வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்களா சரோங்க? ஆமா, என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு. நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிக்கா, இருக்கட்டும், நீங்க உட்காருங்க, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியலக்கா. ரோசி, காப்பிலாம் வேண்டாமா? பாட்டி வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, எனக்கு என் புருஷனுக்கும் கோழி அடிச்சு விருந்து வைக்கேன்னு இருக்காவ. ஏன்னா என் புருஷனை நானும் பாட்டி வீட்டுக்கு முதல் தடவை வந்திருக்கோம்ல, அதனால பாட்டி எங்களுக்கு கோழி அடிச்சு விருந்து வைக்க போறேன்னு இருக்காவ. சமைச்சுக்கிட்டு இருக்கா, போனோடனே சாப்பிட வேண்டியதுதான். சரிக்கா, இந்தாங்க 2 பேரும் பத்திரிக்கை வாங்கிடுங்க. என் தம்பி கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்க. சரிக்கா, பாட்டி வருவாவல்ல, அவிய கூடயே வந்துறியும். சரி பூ, கண்டிப்பா வந்துடணும். ஆனந்துங்க, ரோசி பிள்ளையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க சரோங்க. சரிங்க ரோசிங்க, நான் வாரேங்க. ஆனந்துங்க, வாரங்க. சரிங்க. ஏங்க, வாங்க போவோம். சரி சரோ, வா போலாம். என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. சரி சரோ. ஏங்க, 2 குழந்தைங்களை பேத்துட்டாங்க, எவ்வளவு அந்யோன்யமா இருக்காவ பாத்தீங்களா? அவரே அந்த அக்கா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. உங்களை கையை பிடிக்க சொன்னா பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் கை பிடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. 2 பேரும் எவ்வளவு அழகா பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கல்ல? நீங்க பேசவே மாட்டீங்க.
அவங்கள பார்த்தாதே கொஞ்சம் கத்துக்கோங்க. அவன் வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தே வந்திருக்கான். ரொம்ப அழகா வேற இருக்கானே, என்னை விட பல மடங்கு அழகா இருக்கான். பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. இவன் தான் நானும் என் சாரவும் பிரியதுக்கே காரணம். இப்ப அதை நினைச்சா கூட என்னால ஜீர்ணிக்க முடியல. அப்படியே அவனை ஏதாவது பண்ணிடலாமான்னு ஆத்திரமா வருது.